எனக்கு அழைப்பு வருது. என்னுடைய தர்மத்தாயின் தவ புதல்வர் என்னுடைய தலைவர் பேசுகிறார். உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கிறேன், நாளைக்கு வந்துருங்க. நான் கூட ஒரு பேனாகினா கொடுப்பாருன்னு நினைச்சேன். அடுத்த நாள் காலையில பாக்குறேன், கண்ணியத்துக்குரிய காவல்துறை வண்டி வண்டிக்கு முன்னாடி வருது. பெட்ரோல்ன்றாங்க, வணக்க வைக்கிறாங்க, எல்லாரும் கும்பிடுறாங்க. சந்தோஷமா இருக்கு. சரி, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம். அந்த அரங்கத்துக்குள்ளார போறேன். அந்த இருக்கையில எழுதிருக்குங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும்தாங்க சேரும், வேற யாருக்குமே சேராது. இப்படிப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகள் அந்த சட்டமன்றத்துக்கு உள்ள போகும்போது எனக்கு மேல் நம்பிக்கை இல்ல. ஏன்னா விக்னேஷ்ங்கிறவன் பெரிய பணக்கார வீட்டு பையனோ அல்லது பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பமோ, எங்க தாத்தா மந்திரியா இருந்தாரு, எங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தாருலாம் இல்ல. விக்னேஷ்ங்கிற ஒரு சாதாரண டீ கடைக்காரோட பையன். அந்த கடையில எங்க அம்மா வேலை செஞ்சு அந்த ஒரு பையனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது இது வரலாறு ஏதோ சொல்ல வருது, இந்த காலம் இந்த மண்ணுக்கு ஏதோ சொல்ல வருது. அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது.